மனிஷா என் மேல ரொம்ப மோசமான பழிய போட்டிருக்கா. அத நினைச்சு கூட நான் கவலைப்படல. அந்த டைம்ல நீங்க மௌனமா இருக்கும் போதுதான் நான் ரொம்ப கவலைப்பட்டேன். உங்க கண்ணு முன்னாடி ஒரு பொண்ணுக்கு அவமானம் நடக்கும் போது அதை பார்த்துட்டு நீங்க எப்படி சும்மா இருந்தீங்க? 4 செவத்துக்குள்ள ஒரு பொண்ணோட வேதனைய புரிஞ்சுக்கிறத விட 4 பேர் முன்னாடி அந்த பொண்ணோட கௌரவத்தை காப்பாத்துறது தான் முக்கியம். இப்பவும் நீங்க ஏங்க அமைதியா இருக்கீங்க? நாங்க எங்க போறோம்னு தெரிஞ்சும் கூட நீங்க அமைதியா இருக்கீங்களா? ஜுன்னுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறது மித்ராக்கு பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். ரொம்ப நேரம் இங்கேயே இருந்தோன்னா இவன் போக விடாம தடுத்துருவான். கிளம்பலாமா? டைம் ஆயிட்டு இருக்கு. அப்பா, நானும் அம்மாவும் மனிஷாவும் வெளியே போறோம். நீங்களும் வரீங்களா? அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் மித்ரா வர மாட்டான். அப்படிப்பட்ட இடம்னா அது என்ன இடம்? போனதுக்கு அப்புறம் உனக்கே தெரிய வரும். அந்த இடத்துக்கு அப்பா வரக்கூடாதா? வர வேண்டிய அவசியமே இல்ல. மித்ராக்கு ரிசல்ட் தான் முக்கியம். என்ன ரிசல்ட்? அது உன் அம்மாக்கு தெரியும். என்ன மித்ரா, லக்ஷ்மியை தடுத்து நிறுத்த முடியலன்னு நீ கவலைப்படுறியா? இல்லனா மனிஷா செய்யற தப்ப நீ மூடி மறைச்சிட்டு இருக்கியா? உன் மனசுல என்ன இருக்குன்னாவது சொல்லுடா. என்னதான் ஓடிட்டு இருக்கு உன்னோட மனசுல? மனிஷா உங்க பந்தத்தை சந்தேகப்பட்டு இருக்கா. மனிஷா உன் ரத்தத்தை கேவலப்படுத்துறா. உன்னோட வாரிசையே சோதிச்சுட்டு இருக்காடா. உனக்கு எறும்பு கிடைச்ச மாதிரி கூட இல்லையா? உனக்கு இறக்கமே கிடையாதா? எப்பல இருந்து உன் மனசை கல்லாக்கிக்கிட்ட? தப்பு செஞ்ச அவளை விட்டுட்டு எந்த தப்பு செய்யாத என்ன கேள்வி கேக்குறீங்களே மாம்? தப்பு தப்பு தப்பு. லக்ஷ்மி என்னடா தப்பு செஞ்சிட்டா? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தாண்டா அவ செஞ்ச தப்பு. இல்ல உன்னை கண்டத்துல இருந்து காப்பாத்துனது அவளோட தப்பா? நீ என்னோட மனைவி கிடையாதுன்னு ஒவ்வொரு தடவையும் நீ அவகிட்ட நேரடியா சொன்னாலும் உனக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கிற லக்ஷ்மி என்னடா தப்பு செஞ்சா? என்ன தப்பு செஞ்சா சொல்லு. அரவிந்தா, நீ ஏன் கோவப்படுற? நான் கோவப்படலுங்க. நான் ரொம்ப கவலையா இருக்கேன். சீதாதேவிக்கு பண்ண அக்னி பரீட்சையை நம்ம கேட்டிருக்கோம். இப்ப அதுவே லக்ஷ்மிக்கு நடக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நந்தன் வம்சத்தோட மருமகளும் பேரனும் தப்பு செஞ்சவங்க மாதிரி வெளியே போறாங்க. மித்ரா, லக்ஷ்மி தப்பு செஞ்சிருக்க மாட்டான்னு உன்னோட மனசுக்கும் நல்லாவே தெரியும். ஆனா நீ அமைதியா இருக்க. அவ மேல சுமத்தப்பட்ட பழிய விட நீ மௌனமா இருக்கிறது தான் அவளுக்கு கவலையா இருக்குங்கிறது உனக்கு புரியுதா? மித்ரா, ஒரு பொய்யை நம்புறது எந்த அளவுக்கு தப்போ ஒரு உண்மையை ஒத்துக்காம இருக்கிறதும் அதே அளவுக்கு தப்புதாண்டா. ஒரு ஆம்பளையோட வாழ்க்கையில ஒண்ணு பணமாவது இருக்கணும், இல்லனா அவனை புரிஞ்சுக்கிற மனைவி கூட இருக்கணும்டா. உன் வாழ்க்கையில அது ரெண்டும் இருந்தும் கூட நீ எதுக்காக சந்தோஷமா இல்லன்னு தெரியுமா? பொய்ய உண்மைன்னு நினைக்கிறதுனால. மித்ரா, வாழ்க்கையில ஒருத்தனுக்கு மனைவியை விட பெரிய சொத்து வேற எதுவும் இல்ல. தாம் பெத்த பசங்களை விட வேற எதுவும் பெருசு இல்ல. ஆனா புருஷன் எப்பவும் இது ரெண்டுத்தையும் பெருசா நினைக்க மாட்டான். அதனாலதான்டா அவன் மன நிம்மதி இழக்கிறான். நீ தப்பு பண்ணிட்டு இருக்க மித்ரா. கட்டிக்கிட்ட மனைவியையும் உன் பையனையும் கடைசியில உன்னை பெத்த எங்களையும் நீ கஷ்டப்படுத்திட்டு இருக்கடா. இது ரொம்ப பெரிய தப்பு மித்ரா. இந்த தப்ப நீ சரி பண்ணிக்கலனா உனக்கு வாழ்க்கையில இழக்கிறது தவிர வேற எதுவும் கிடைக்காது. நீங்க ஏன் சைலண்டா இருக்கீங்க டாட்? நீங்களும் உங்க பங்குக்கு ஏதாவது சொல்லுங்க. அம்மா என்ன திட்டிட்டு போயிட்டாங்க. நீங்களும் என்ன திட்டணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா திட்டுங்க. லக்ஷ்மி செஞ்ச தப்பு என் கண்ணு முன்னாடி தெரியுது.
அவ ஏமாத்தினான்னு உங்களுக்கும் தெரியும். உங்க வார்த்தையை மீற முடியாம அவளை இந்த வீட்டுல தங்க அனுமதிச்சேன். ஆனாலும் என்னையே ஏன் தப்பு சொல்றீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது டாட். உங்களுக்கு புரிஞ்சதுன்னா சொல்லுங்க டாட். மித்ரா, காது அடுத்தவங்கள தான் நம்பும், ஆனா கண்ணு மட்டும்தான் நம்ம பார்க்கறத நம்பும். லக்ஷ்மி தப்பு செஞ்சிருக்கான்னு நீ காதார கேட்ட, ஆனா அந்த தப்புக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு நீ பார்க்கவே இல்லையடா. எனக்கு புரிஞ்சது இதுதான். இதுக்குள்ள இருக்கிற அர்த்தத்தை நீ தான் தேடணும். அம்மா, எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கோம்? உங்களுக்கு உடம்பு சரியில்லையாம்மா? ஜுரம் தலைவலி ஏதாவது இருக்காம்மா? சொல்லுங்கம்மா. உன் அம்மாக்கு எதுவும் ஆகல. அப்ப உனக்கு ஏதாவது ஆயிடுச்சா மனிஷா? எனக்கும் எதுவும் ஆகல. அப்ப எதுக்கு இங்க வந்திருக்கோம்? உள்ள போனா உனக்கே தெரிய வரும். உள்ள நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது அட்மிட் ஆயிருக்காங்களா மனிஷா? ஏன்டா இவ்ளோ கேள்வி கேட்டுட்டு இருக்க? உன்னால அமைதியா இருக்க முடியாதா? ஜுன்னு, வா உள்ள போலாம். ம். எக்ஸ்கியூஸ் மீ, ஐ எம் மனிஷா. டாக்டர் ரமேஷ் சார் கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்கு. ஓ, நீங்க தானா? டாக்டர் சொல்லியிருந்தாரு டெஸ்ட் பண்ண வேண்டியத. இவங்களுக்கு தான். ஒரு சின்ன ஃபார்மாலிட்டி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணு மேடம். ம். அம்மா, என்னம்மா, எதுக்கு இதெல்லாம்? சின்ன டெஸ்ட். டெஸ்டா? யாருக்கு? உனக்கு தான். எனக்கு என்ன டெஸ்ட்? நான் இப்போ நல்லா தானே இருக்கேன். என்னம்மா மனிஷா டெஸ்ட்னு சொல்றாங்க? எனக்கு என்ன ஆச்சு? யாருக்கும் எதுவும் ஆகல. நீ ஏன் டென்ஷன் ஆயிட்டு இருக்க? பையனோட அப்பா யாரு? டெஸ்டே அதுக்கு தான். இந்த பார்வைய ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் பாரு. இப்பவே உன் எனர்ஜி மொத்தத்தையும் வேஸ்ட் பண்ணிக்காத. மனிஷா என்ன சொல்றாங்கம்மா? ஆமா, என்ன இதெல்லாம்? பதில் சொல்லுங்கம்மா. ஒரு 10 மினிட்ஸ் உட்காருங்க, டாக்டர் இப்ப வந்துருவாரு.